ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் நவதானிய தோசை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் தேவையானது என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு கைப்பிடி புழுங்கல் அரிசி, ஒரு கைப்பிடி பச்சரிசி, ஒரு கைப்பிடி கோதுமை, ஒரு கைப்பிடி பாசிப்பயிறு, ஒரு கைப்பிடி உளுந்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி நம்ம கடலைப்பருப்பு. இது எல்லாமே 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு அதை நல்லா வடித்து எடுத்துட்டு அதை கிரைண்ட் பண்ண போகிறோம். அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னா, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, நீங்கள் தேவைக்கேற்ப ஒரு 3 பச்சை மிளகாவோ 4 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஒரு 7 மணிக்கு தோசை சுடுறீங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் நீங்கள் அரைச்சா போதும். எடுத்துட்டு அதை சுடும்போது அது கூட வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. நான் இஞ்சி இன்றைக்கி ஆட் பண்ணல, நீங்கள் இஞ்சி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த அடை தோசைலாம் நம்ம சுடுவோம்ல அந்த மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்லை வச்சு நல்லா ஒரு ஒரு தோசை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பயிர் வகையெல்லாம் அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டும் செம வேறு லெவலில் இருக்கும் தோசைன்னே சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார்